கதை 11. குடியானவனும் நாகப்பாம்பும். நம்பிக்கையின் செயலை சொல்லும் கதை இது. காளியர் என்ற பெயருடைய ஒரு குடியானவன் வசித்து வந்தார். அவர் மிகுந்த உழைப்பாளி மட்டுமில்லாமல் நம்பிக்கை மிகுந்த உழவர் ஆவார். அவர் தனது நிலத்தில் கடுமையாக வேலை செய்து உயிர் வாழ்த்து வந்தார். அவருக்கு கேசவ் என்ற மகனும் இருந்தான். தனது தந்தைக்கு உதவியாகவும் இருந்து வந்தான். காளியர் வேலை செய்யும் நிலத்தில் ஒரு கரையான் புற்று இருந்தது. இந்த புற்று அவர் நிலத்தில் பணிபுரிவதற்கு தடையாக இருந்தது. ஆகவே அந்த புற்றின் பெரும்பகுதியை இடித்துத் தள்ளினார். அப்போது அந்த புற்றிலிருந்து பாம்பு ஒன்று வெளியே வந்தது. இந்த பாம்பினை கண்ட காளியர் முழங்கால்களால் மண்டியிட்டு அதனை வணங்கி ஒரு தட்டில் பாலையும் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். மறுநாள் காளியர் அந்த புற்றிற்கு அருகில் சென்று பார்த்தபோது அவர் பால் வைத்திருந்த தட்டில் ஒரு தங்க காசு இருந்தது. மிகுந்த நன்றியுடன் காளியர் அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டார். அன்றிலிருந்து தினந்தோறும் ஓட்டுதட்டில் பால் ஊற்றி அங்கு வைத்துவிட்டு மறுதினம் காலை அந்த தட்டில் உள்ள தங்க காசை சந்தோஷத்துடன் எடுத்து செல்வதை வழக்கமாக்கினார். ஒரு நாள் காளியார் தனது நிலத்தில் வேலை செய்ய தேவையான சில உபகரணங்களை வாங்க நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் தனது மகனை அழைத்து மாலை வேளையில் அந்த புற்றுக்கு அருகில் தட்டில் பால் வைத்துச் செல்லுமாறு கூறிச் சென்றார். கேசவும் தந்தையின் விருப்பப்படி வேண்டுகோளை ஒப்புக்கொண்டு தட்டில் பால் வைத்துச் சென்றான். மறுநாள் அங்கு சென்று பார்த்தபோது தட்டில் தங்க காசு இருப்பதைக் கண்டார். இளவயதுடைய கேசவுக்கு இந்த நிகழ்ச்சியின் உண்மையினை புரிந்து கொள்ளாமல் பேராசைப்பட்டு இந்த பாம்பினை கொன்றுவிட்டால் அதனுள் நிறைய தங்க காசுகள் இருக்கும் என எண்ணினார். அதன்படி பாம்பை அடிப்பதற்கு ஒரு பெரிய குச்சியை எடுத்த மாத்திரத்தில் பாம்பானது அச்சிறுவனின் காலை கடித்து அவனை உயிர் இழக்கச் செய்தது. நகரத்திற்கு சென்று காளியர் ஊர் திரும்பியவுடன் மகனின் இறப்பை கண்டு மிகுந்த துயரத்திலும் கவலையிலும் பாதிக்கப்பட்டார். இருந்தபோதிலும் அதே சமயம் பாம்பின் மேலும் இரக்கம் ஏற்பட்டது. துயரத்தில் இருந்து மீள புற்றிற்கு சென்று பாம்பை தேடினார். பாம்பை அங்கு பார்த்தவுடன் எப்போதும் போல் ஒரு தட்டில் பால் வைத்து வணங்கி, எனது மகனை அவனது தவறான செயலுக்கு மன்னித்து முன்பு போல் தன்னை நம்புங்கள், நான் இனிமேல் உங்களை துன்புறுத்த விடவும் மாட்டேன் என்று வேண்டிக் கொண்டார். இதனைக் கேட்ட அந்த பாம்பு சீறிக்கொண்டே, மன்னியுங்கள் என் நம்பரே, நானும் தீய செயலை மறந்துவிடுகிறேன். நீங்களும் உங்கள் மகனின் இறப்பை மறந்துவிடுங்கள். நாம் இப்போதிலிருந்து பிரிவோம். மீண்டும் என்னை தேட முயற்சிக்காதீர்கள் என்று கூறி அங்கிருந்து வேகமாக ஊர்ந்து சென்றுவிட்டது. ஒரு முறை இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடியாது.